வந்து வினோத், ஏய் நீ எதுக்கு அப்படிலாம் கேக்குற? அப்படிலாம் கேட்காத, அப்படிலாம் கேட்க கூடாது. இவர் வந்து கேக்குறாரு, உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு. ஏனாவ இவர் மன்மத லீலையெல்லாம் போட்டு அங்க காட்டிட்டு இருக்காரு. தூக்கி அந்த பாடியை வந்து தூக்கிட்டு போறாங்க. ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 9ல் டே 44ல் என்ன நடந்துச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு டாஸ்க் மட்டுமே வச்சு ஓட்டுறாங்க. அதில் இன்றைக்கி சோப்பு, மாப்பு, சாம்பார்னு 3 டீமாக பிரிஞ்சுட்டாங்க. இதில் ஒன்று கிச்சன் டீம், இன்னொன்று க்ளீனிங் டீம், இன்னொன்று வந்து டாய்லெட் க்ளீனிங் டீம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தான். கிச்சன் டீம் சாம்பார் ஸ்குவாட் எனவும். இதில் இதுக்கு க்ளீனிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்கல்ஸ் விக்ரம் தான் கேப்டனாக இருக்காங்க. கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ரம்யா. இது வந்து அந்தந்த மெம்பர்ஸ், குரூப் மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் 5 பேர் இருக்காங்க. தலையாக இருக்கிற எஃப்ஜி வந்து டாய்லெட் க்ளீனிங்க்கு போயிட்டாங்க. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் போவாங்க. இப்போ இதில் என்ன டாஸ்க் அப்படின்னா, அந்தந்த ஏரியாவில் மெம்பர்ஸ் வரும்பொழுது அவங்கள என்டர்டெயின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன்னா அவங்க என்ன ஃபுட்டு எந்த இடத்துலேருந்து கேட்குறாங்களோ அங்கே போய் சர்வ் பண்ணணும், அவங்கள என்டர்டெயின் பண்ணணும். ஈவன் ஊட்டி விட சொன்னால் கூட ஊட்டி விடணும். அவங்க எந்த ஃபுட்டு எந்த டைமில் எப்போ கேட்டாலும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தரணும். இதுதான் கிச்சன் டீமுக்கு. ரெண்டாவது க்ளீனிங் டீம் வந்து எல்லா இடமும் க்ளீனிங்காக வச்சுக்கணும். ஒரு இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அங்கேருந்து பெட்ரூமுக்கு போகிறாங்கன்னா அவங்கள என்டர்டெயின் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். ஸோ அவங்க மெம்பர்ஸ் வந்து எந்த இடத்துக்கு வராங்களோ அவங்கள அங்கே என்டர்டெயினாக வச்சுக்கிறது தான் இவங்களோடது. அதில் கேப்டன் வந்து விக்கல்ஸ் விக்ரம். ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ரெட் கார்பெட் போட்டு வரும்பொழுது ஒரு டேபிளில் ஒரு பெல் இருக்கும், அதை டச் பண்ணோம். ரெட் கார்பெட் போட்டு ஒவ்வொரு மெம்பரையும் ரெஸ்ட் ரூம் போய் அவங்க யூஸ் பண்ணும்போது கூட இவங்க வெளியிலேருந்து ஒரு சிங்கிங்கோ ஒரு டான்ஸோ பாடி அவங்களை என்டர்டெயின் பண்ணணும். இது ஒரு டாஸ்க்கு. இதை பிக் பாஸ் அவங்க டீம் எல்லாம் மாஸ்டர் பிளான் போட்டு இவங்க வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் கொடுக்குறாங்க. ஹோட்டல் டாஸ்கில் மொக்க கொடுத்தது பத்தலை. அடுத்த ராஜ்யம் டாஸ்கில் மொக்க பண்ணது இவங்களுக்கு ஞாபகம் இல்லை. பயங்கரமாக மாஸ்டர் பிளான் போட்டு செம்மையாக ஒரு டாஸ்க்கை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை விட சிரிப்பு என்னென்னா, அதை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுற டீமு எப்படி என்டர்டெயின் பண்ணி நமக்கு சுவாரஸ்யமாக கொடுக்க போகிறாங்கன்றது தான் இந்த டாஸ்க்கு. ரொம்ப குஷியோ போது டாஸ்க்கு இடையில எப்போ எஃப்ஜே வந்து தலையாக இருக்காரு, எப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு டாஸ்க்லன்றது தெரியவே இல்லை. எஃப்ஜே அண்ட் தலை வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா எங்களால் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கிச்சன் டீமில் உள்ளவங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வா என்டர்டெயின் பண்ணும். அவங்க சாப்பிட்டா தானேங்க அடுத்தது வேலையை பார்க்க முடியும். வா என்டர்டெயின் பண்ணும், அது பண்ணும் இது பண்ணும், நீ ஆடு அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை இவர் மன்மத லீலையெல்லாம் போட்டு அங்கே காட்டிட்டு இருக்காரு. அடுத்து கிச்சன் டீமில் பாஸ் சொல்லாதீங்க, எனி டைம் வந்து வேலை நடந்துக்கிட்டே இருக்கணும், பாஸ் சொல்லாதீங்க, எப்போதுமே எல்லாருமே கேரக்டர்லேயே இருங்கன்னு இவர் வார்ன் பண்ணுறாரு. லிவிங் ஏரியாவில் வந்து நான் சொல்கிறேன், கிச்சன் டீம் வந்து மெனு வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அந்த மெனு என்னவோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் அதை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாரு. ஸோ இதன்படி போயிட்டு இருக்கும்போது பார்வதி எழுந்து கேட்குறாங்க, நீங்கள் எப்போ தலையாக இருக்கீங்க, எப்போ ரோலில் இருக்கீங்க, டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்றதே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, பதில் சொல்லுங்கன்னா நான் அந்தந்த டாஸ்க் கரெக்டாக தான் பண்ணுறேன்னு இவருக்கு சமாளிக்கவா தெரியணும். இது ஒன்று ரொம்ப இது என்னென்னா ஒன்றும் கிளிக்கல, நம்ம போட்டுட்ருக்கோம், கண்டினியூவாக போடணும். ஏதாவது ஒரு என்டர்டெயினாக அவங்க தான் பண்ணலை, நம்மளாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்து சொல்லுவோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. கைரேகை பார்க்க சொல்லி சாப்பாடு ஓட்டும் பொழுது பார்வதியை கேட்குறாங்க அரோரா. இதில் அவங்களோட 2 பேரோட வன்மம் தான் வெளியில் வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன கம்ருதீனை இடையில வச்சுட்டு அரோரா துஷாத் இருக்கும் பொழுது துஷாத் தான் பயங்கரம், கம்ருதீன் வந்து அந்தளவுக்குலாம் ரொம்ப எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சீன் போட்ட அரோரா இப்போ வேறு வழியே இல்லை, நம்ம இவனோட ஷேடோவில் தான் இருக்கும் பொழுது இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி வேறு டீம் 2 பேருமே. ஆனால் வந்து அரோரா வந்து க்ளீனிங் டீம்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவன் யார் இந்த கம்ருதீன் கூடயே தான் சுற்றி ஈ மாதிரி வர மாதிரி இருக்குது. அப்போது கைரேகை பார்த்து ஏதோ ஃபன் பண்ணுற பேரில் கேவலமாக பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இவன் வந்து இது பார்வதி வந்து வெளியில் கார்டன் ஏரியாவில் அமித்துக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது இவர் வந்து கேட்குறாரு, உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு. எத்தனை புருஷன்? கம்ருதீன் வந்து கேவலமா, ஆமாம் உனக்கு எத்தனை புருஷன் கேவலமாக கேட்டதும் நான் ஹர்ட் ஆகிட்டேன், நீ எதுக்கு அப்படி வந்து கேட்ட, அவ்வளோ பேர் இருக்கப்போ நீ எதுக்கு அப்படி வந்து கேட்ட, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட பர்சனலாக இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பேசும்பொழுது சொன்ன விஷயங்கள்லாம் கம்ருதீன் ஒன்றா எல்லாருக்கும் அதை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி கேவலமாக ஒரு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு குசலம் பேசிக்கிட்டு கேவலமாக பார்வதியை வந்து மேக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பாத்ரூம் வந்து நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்வதி போகும்போது ரெட் கார்பெட் போட்டு கேவலமாக பாட்டு பாடி கொண்டு போய் விட்டாங்க. விக்கல்ஸ் விக்ரம் போகும்போது தூக்கி அந்த பாடியை வந்து தூக்கிட்டு போறாங்க. எப்படி தெரியுதா உங்களுக்கு? அந்த பயாஸ்டா அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி பாக்குறாங்க, எப்படி பண்றாங்க, யாருக்கு பண்ணணும்னா பிடிச்சவங்களுக்கு தான் பண்ணுவேன், பிடிக்காதவங்களாம் இப்படி தான் கேவலமாக ஒரு பாட்டு பாடி அவங்கெல்லாம் கலாய்ப்பேன். கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் அந்த ஃபைட் போயிட்டு இருக்கப்போ விக்கல்ஸ் விக்ரம் இதில் சம்மந்தமே இல்லாமல் உன்னுடைய வேலையை நீ செய்யலாம், நீ பிடுங்க வேண்டிய ஆணையை பிடுங்கிட்டு இருக்கலாம். காதல் கசக்குதையா பக்கத்துல வந்தா கடிக்கும் சண்டை போட்டா அப்படின்னு சொல்லி இவர் பாட்டு பாடுறாராமா பார்வதிக்கு. உன்னால பார்வதி இது தவிர என்னத்த விக்கல்ஸ் விக்ரம் டார்கெட் பண்ண முடியும்? ஏன் இப்படி வன்மத்தை இங்கேயே கொண்டு வந்து என்டர்டெயின் பண்ணுங்க, இது வந்து ஒரு நல்ல என்டர்டெயின் திருவிழாவாக இருக்கணும் பிக் பாஸ் ரெக்வஸ்ட் பண்ணியும் வன்மத்தை எல்லாம் அங்கே கிடைக்கிற டைம் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களா கொட்டின மாதிரி தான் இருந்தது. பிக் பாஸ்க்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க, என்னென்னா இந்த டாஸ்க் வீக் ஃபுல்லாக நடக்குமா, ஒவ்வொரு நாள் எண்டில் பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த டாஸ்கில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் யார் ஜெயிக்கிறாங்கன்றதுக்கு பாயிண்ட்ஸ் தனியாக கொடுப்பாங்க. இந்த டீம் வந்து என்ன பண்ணால் 3 பாயிண்ட் கொடுக்கும்போது யாருக்கு 2 ஆப்போசிட்டில் உள்ள யார் நல்லா பண்ணாங்களோ அவங்களுக்கு 2 பாயிண்ட், அதை விட கம்மியாக பண்ணவங்களுக்கு 1 பாயிண்ட், இப்படி கொடுக்கணுன்றது தான். இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி வீக்கெண்டில் அதாவது அந்த டாஸ்க் முடியும் பொழுது எந்த டீம் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோ அந்த டீம் தான் தலை டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்றது தான். இப்போ பிக் பாஸ் இதையாவது சுவாரஸ்யமாக பண்ணுங்கட்டான்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஒரு கார்டு, அந்த கார்டில் மாவு வந்து எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி எடுக்க முடியுமோ எடுத்து மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பாஸ் பண்ணி லாஸ்ட் அந்த பவுலில் எவ்வளோ மாவு இருக்குன்றத அந்த எடை போட்டு அது எவ்வளோ மாவு வருதோ அது அவங்க தான் வந்து வின் பண்ணாங்க அப்படின்றது. இதில் பார்வதி போயிட்டு காடை வாயில் வை அப்படின்னு சொல்லி சபரி சொல்கிறாரு. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க டாஸ்க்கை செய்யும் பொழுது எனக்கு தெரியும் சபரி உன் டீம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும்ல அப்படின்னா, என் டீமை பிடிக்கும் ஒன்றை தான் யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி யாருக்குமே பிடிக்க மாட்டேது ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுனது வந்து எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேம் முடிச்சுட்டு வந்து அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை பாரு இந்த ஹவுஸ்மேட்ஸில் உன்னை வந்து இதோ இப்போ விக்கல்ஸ் விக்ரமோ இல்லை அவனையோ இவனையோ என்ன சொன்னாலும் யாரும் என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ரேஞ்சில் தான் க்ளோஸாக தான் ஒன்றையும் வச்சுருந்தேன். இப்போ நீ வேண்டாம் அந்த மாதிரிலாம் என்னை பேசாதுன்னு சொன்னாலும் நான் பேசலை, ஏன்னா அவ்வளோ க்ளோஸாமா யார் பார்வதியும் சபரியும் அவ்வளோ க்ளோஸாக. அந்த க்ளோஸ்னஸ் வந்து இனிமேட்டு இருக்காது பாரு, நீ ஒன்றும் பயப்படாத, நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். இவர் தலை டாஸ்கில் இவர் க்ளோஸ்னஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு, இவங்க எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க, எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, இது எல்லாமே தான் நமக்கு தலை டாஸ்க்லேயே தெரிஞ்சிச்சு. இப்போ சபரி வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? இன்னொன்று பார்வதி பேசினா வினோத்துக்கு எந்த இடத்துல என்ன பெயின் வருது. நேத்தி அப்படிதான் நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ நீ ஏன் ஓடி வர அப்படின்னு சொல்லி இவர் நாமினேட் பண்ணுறதை கூட ஸ்டாப் பண்ணிட்டு பார்வதிட்ட சண்டை போடுற அளவுக்கு உனக்கும் பார்வதிக்கு என்ன அவ்வளோ வெஞ்சன்ஸ், இப்படி நீ வாய்ஸ் அவுட் பண்ணுறியே இது கரெக்டாக இருக்கா? எவ்வளோ கேவலமாக இருக்கு. பேசுறது ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்தால் அதுவும் கிடையாது. இப்போ எஃப்ஜேவும் வினோத்தும் வாட்டர்மெலன் போனதுக்கு அப்புறமேலும் வாட்டர்மெலன் இருந்தால் இப்படி இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சீனை போட்டுக்கிட்டு திரும்பவும் போனவரை எடுத்து உள்ளே கொண்டு வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிக்கிறீங்க. இது என்ன கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. சபரி வெஞ்சன்ஸ், பர்சனல் வெஞ்சன்ஸ் வெளில வருது. எஃப்ஜே வந்து எப்போ தலையாக இருக்காரு எப்போ டாஸ்கில் இருக்காருன்னு தெரியல. நல்லி நம்ம 4 ஒட்டிகிட்டு இருக்கு, ஆனால் அது பண்ணுற வேலை இருக்குது பாருங்க, பயங்கரமான லீலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. வினோத்து சம்மந்தமே இல்லாமல் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன், நேர்மையாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி லிவிங் ஏரியாவில் எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு டாஸ்க்கு முடிச்சுட்டு யார் நல்லா பண்ணாங்கன்னு கேட்டுட்டு ரிலீவ் ஆகும்பொழுது ப்ளீஸுங்க உங்களை நான் கிஞ்சு கேட்டுக்கிறேன்,
பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் ஒரு ஆக்டிங்கை போட உடனே பொங்கி எழுந்து வினோத், ஏய் நீ எதுக்கு அப்படிலாம் கேட்குற, அப்படிலாம் கேட்காது, அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, இவ்வளோ நாளாக எங்கே விக்கல்ஸ் விக்ரமுக்கு போச்சு இந்த என்டர்டெயின் பண்ணுன்ற விஷயம்? உனக்கு யார் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாங்க, யார் டிஸ்டர்ப் பண்ணாங்க, ஏன் நீங்கள் பண்ணல? அவங்கவுங்க ஏரியாவில் அந்தந்த பர்சன் வரும்பொழுது நீங்கள் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிஞ்சு இப்படி 3 டீமுமே உட்கார வச்சு லிவிங் ஏரியாவில் நாங்கள் வந்து ஒரு டாஸ்க் பண்ணுறோன்னு சொன்னால் எப்படி டைம் இருக்கும்? குக் பண்ணுறவங்களுக்கு டைம் ஆகும். அங்கே ரெஸ்ட் ரூமு அவங்க வந்து அவங்களுக்கு அங்கே க்ளீனிங்கோ இல்லை மற்ற மெயின்டெனன்ஸோ போகிறது அங்கே அவங்களுக்கு டைம் எடுக்கும். இதில் உட்காரு அப்படின்னு சொல்லி வேற கெஞ்சிராராமா இவர். அது வினோத் வேற வந்து கொடி பிடிச்சிக்கிட்டு ஓடி வராராமா சொம்பு தூக்கிக்கிட்டு. அப்புறம் அங்கே போனால் இவங்க கிச்சன் கிளீனிங் இருக்குங்க, அதில் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோன்னு சொன்னோடனே சபரி இங்கேருந்து போயிட்டு ரெஸ்ட் ரூமில் நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணுறோன்னு அங்கே நீ இதை பண்ணுறியா நான் அதை பண்ணுறேன், நீ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறியா அப்போ தான் எனக்கு புத்தி வரும், அதையே நான் ஃபாலோ பண்ணுறேன். க்ளோஸ் அவங்களால போட முடியும்னா மெயின்டெனன்ஸ் நம்மளால போட முடியும். நானாக எதுவும் சுயமாக சிந்திச்சு பயங்கரமாலாம் பண்ண மாட்டேன். ஐயோ இதில் ஒன்றுமே கிழிக்கிறதுக்கு இல்லை. கைண்ட் ரெக்வஸ்ட் டு பிக் பாஸ் டீம், தயவு செய்து கன்னடா எதுவுமே வேண்டாங்க, அந்த பிக் பாஸ் கூட வேணாம், ஹிந்தி பிக் பாஸ் எது கூட வேண்டாம், தயவு செய்து தெலுங்கை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி டாஸ்க்னா என்ன, செலவு பண்ண மாட்டேன், எதுவும் என்டர்டெயினுக்கான ஏற்பாடும் நான் பண்ணி கொடுப்பேன். அவங்க பண்ணாததுக்கு நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ நாளாக வாட்டர் மெலானை வச்சு ஓட்டிட்டேன். நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த டெவில் டாஸ்க்கு கொடுத்துருக்கலாம், அந்த கோர்ட்டு டாஸ்க் கொடுத்துருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்கு கொடுத்துருக்கலாம். இப்படி ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. அதையாவது அதுங்க பண்ணுதுங்களான்னு பார்ப்போம். அங்கேயும் கொண்டு வந்து வெஞ்சன்ஸை வச்சு பேசிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இல்லை, ரசிக்கிற மாதிரியும் இல்லை, சுவாரஸ்யமாகவும் இல்லை. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இதில் திருவிழா வேற நடக்குதாமா, என்டர்டெயின் திருவிழா. யாரையா நீங்கள் திருவிழா நடக்கணும்னா அதுக்குரிய ஆளுங்க உள்ளே இருக்கணும், வேலை செய்கிற ஆளுங்க இருக்கணும். ஒன்றும் கிடையாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அந்த கேப்டனை செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் ரம்யா வந்து செல்ஃப் ஓட் பண்ணுறாங்களாம். பயங்கரமாக ப்ளே பண்ணி மட்டையை 2 கிழிச்சாங்கல்ல, அவங்க ப்ளே பண்ணுமா செல்ஃப் ஓட் பண்ணுறாங்க. எஃப்ஜி ஆல்ரெடி தலையாக இருக்கிற நீ ஏன் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்ன, மேக் பண்ணி கொடுத்தா என்ன? நான் தான் தலையாக இருப்பேன், அங்கேயும் நான் தான் கேப்டனாக இருப்பேன், நான் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுவேன். இவங்க எனக்கு ஓட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதில் கேமை புரிய வச்சு அவங்களுக்கு தான் இவ்வளோ நல்லா நம்ம பாட்டு கொளிச்சோம்ல, மேலே பொலிச்சா என்டர்டெயின் கொடுக்க போகிறாராம்மா. மற்றவங்களுக்கு வழி விடுறவங்க மனப்பான்மையே கிடையாது இந்த நல்லி எலும்புக்கு. இது ரம்யா அது செல்ஃப் ஓட் பண்ணிக்குது, அது இன்னும் தான் குயின் ஆஃப் த ஹவுஸ்னு அது நினச்சிட்ருக்கு. இப்படி ஓட்டிங்கில் இது மாதிரி ஒரு வன்மத்தை எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. சரி அந்த டே லாஸ்ட்டில் மார்க் கொடுங்க அப்படின்னு சொன்னால் ரம்யா வந்து விக்கல்ஸ் விக்ரம் டீமுக்கு கொடுக்குறாங்க 2 மார்க்கு. அதாவது எதுக்கு 2 மார்க்னா, ரெஸ்ட் ரூம் டைலர் கிளீனிங்கில் டீம் வந்து அவங்க ஹவுஸ்க்கு கிளீனிங் கொடுக்குறவங்களும் கொடுக்குறாங்களா. எதுக்குடா கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வேலைலாம் அதிகமாக செய்யல, ஆனால் எல்லா இடமும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு மாதிரி தெரியல, ஆனால் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு ரீசன் சொல்லி ரம்யா வந்து கொடுக்குது. விக்கல்ஸ் விக்ரமை ஏன் கேப்டனாக செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், நான் வந்து பயங்கரமாக வந்து என்டர்டெயின் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு சொல்லி அவங்களுக்கே தற்பெருமை இதெல்லாம் பேசிக்கிறது இந்த ஹவுஸில் உள்ளவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும். உங்கள் டீமை இன்ட்ரோ கொடுங்கடா அப்படின்னு சொன்னால் அவர் சபரியோட டீம் வந்து உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி அதுங்க கொடுக்குதுங்க. இந்த டோரா பூச்சில் வரும்ல, காடு மலை அலை இதையெல்லாம் கடந்து நாம் இப்பொழுது போவோமா அப்படின்ற மாதிரி டோரா பூச்சி மாதிரி அதுங்க டீமை இன்ட்ரோ கொடுக்குறேன்னு கொடுக்குதுங்க கன்ட்ராவியா. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு சொல்கிற மாதிரி ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லை. பார்ப்போம் இனி வரக்கூடிய நாட்களில் ஏதாவது பண்ணுறாங்களா, என்னவாது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கா, ஒரு ஃபன்னாக இருக்கா, ஒரு என்டர்டெயினாக இருக்கான்றதை பார்ப்போம். ஸோ தயவுசெய்து தெலுங்கு பிக் பாஸை போய் பாருங்கள் டீம். பார்த்துட்டு ஏதாவது கொஞ்சம் சிறப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். காப்பி அடிக்கிறது தப்பு இல்லை, நல்ல விஷயத்தை தாராளமாக காப்பி அடிக்கலாம், அதைப்படியே ஃபாலோ பண்ணியும் பண்ணலாம். கண்டிப்பாக சுவாரஸ்யமாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு. ஸோ கீப் டச் வித் மீ, ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.